குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. குத்துனது நண்பன் இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாது. ரைட்டா? ஒத்த ரோசா ஒத்த ரோஜா. பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கம்மா. இது வேற படம்னு சொல்றீங்க. என்ன இந்த படத்தில் குத்துவாங்க சுந்தரபாண்டியனில் நான் விழுகுவேன். அதே மாதிரி விழுந்து அடித்தவனே தான் எனக்கு அப்படியே ஸ்டாராக தெரிஞ்சது. அப்போ ஸ்டாருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது ஜெய் தான். ஜெய் உன்னெல்லாம் இப்படி பழிவாங்கனே. இயலாமையில் அழுதுகிட்டு என்னால் முடியல, இவங்களை என் நண்பனை காப்பாற்ற முடியலன்ற அந்த இதில் தான் இருப்பான். இதை வச்சு பண்ணோம். இது ஆக்சுவலாக அந்த ஃபைட் மாஸ்டர் எடுக்கும்போது அவர் வழக்கமாக எடுத்துக்கிட்டு இருந்தார். என்னென்னா இதில் போய் விழுகுவோம், அப்படி எடுக்கும்போது அது எனக்கு உடன்பாடு இல்லை. இது எதுக்கு நான் இப்போ இது சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்துட்டு இந்த படத்தில் பயங்கரமாக வந்து செட் ஆச்சு. உங்களோட சட்டை ஆகட்டும், உங்கள் ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அது வந்துட்டு பிளான் பண்ணி இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஹீரோவாக உங்களை எலிவேட் பண்ணுறதுக்காகவே வச்ச ஒரு விஷயமா இல்லை எப்படி? நான் டைரக்டரு, கேமராமேனு, காஸ்டியூமர் போய் அங்கங்கே போய் எந்த ஊர் போனாலும் அங்கே பர்ச்சேஸ் இருக்கும், எல்லாமே வச்சோம். இதுக்கப்புறமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மதுரையிலையும் அந்த பக்கத்து ஊர்லேயும் சுந்தரபாண்டியன் சட்டைன்னு அதுக்காக தான் இது சுந்தரபாண்டியன் சட்டைன்னு விற்றாங்க. சுந்தரபாண்டியன் சட்டை இங்கே கிடைக்கும். Title sponsors: Max Gold. Cash for gold? Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Present Sasikumar's Fans Festival, supported by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. பெக்யூரா அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின் நோ சர்ஜரி, இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். சத்யா, உங்கள் சத்யாவில் இப்போது ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை. ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி, வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ். ஒரு ஹெட்ஃபோன் செக்மெண்ட் ஒன்று இருக்கு சார். ஹெட்ஃபோன்ஸ் பாட்டு ஆரம்பிச்சிருச்சா? பாட்டு போட்டாச்சு சார். நான் என்ன பேசுறேன்னு புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியுதா? ஐயோ, சொல்லு ஆரம்பி. குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. குத்துனது நண்பன் இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. ஆக்ஷனோட எல்லாம் சொல்ல முடியாது சார். அப்புறம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா சார்? குத்துனது நண்பன் இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. ஆமா சார். ஒரு ஆள் முகத்தை பார்த்தா தெரியாதா நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு? என்ன எது சார் எப்படி? நான் வந்து கொஞ்சம் லிப்ப வந்து நார்மல் இல்ல ஆக்ஷனோட சொன்னாதான் கேளும். ஒரு ஆளு முகத்தை பார்த்தா நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு ஒரு ஆளு ஒரு ஆளு முகத்தை பார்த்தா நல்லவன், ஒரு ஆளை பார்த்தா நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சு. ரெண்டே பேர் நடுவுல தான் போட்டி. பட் உங்க நேர்மை சார் போயிடுச்சு சார். மைனஸ் மார்க். பாஸ். ரெண்டே பேர் நடுவுல தான் போட்டியே. ரெண்டே பேர் நடுவுல தான் போட்டியே. ரெண்டே பேர் நடுவுல தான் போட்டியே. கேட்கவே சார் கேட்காது சார். கேட்காது. அது என்னன்னு தெரியல சார். ரெண்டே பேர் நடுவுல தான் போட்டியே. தெரியல. ரெண்டு பேர் நடுவுல தான் போட்டியே. இல்ல தெரியல. என்னது? ரெண்டே பேர் நடுவுல தான் போட்டியே. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஓகே. உனக்கு இருக்க வீரமும் வெறியும் எனக்கும் இருக்கு. உனக்கு இருக்கிற வீரமும் வெறியும் எனக்கும் இருக்கு. மதுரைக்கே வீரன்டா. சார் நீங்க நல்லா வைங்க சார். கம்மி இல்ல வரல கரெக்டா. இவங்க சவுண்ட்ல கேட்காது. உனக்கு இருக்க வீரமும் வெறியும், உனக்கு இருக்கிற வீரமும் வெறியும் எனக்கும் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு அதே மாதிரி. உனக்கு இருக்கிற வீரமும் வெறியும் எனக்கும் இருக்கு. பட் உங்க நேர்மை. அடுத்தது ஓகே. ஒத்த ரோசா புள்ளைய நல்லா வளர்த்திருக்கம்மா. ஒத்த ரோஜா புள்ளைய நல்லா வளர்த்திருக்கம்மா. இது வேற படம்னு சொல்றீங்க. ஈஸியா உங்களுக்கு சொல்றதுக்காக சொன்னேன் சார். ஒத்த ரோஜா புள்ளைய நல்லா வளர்த்திருக்கம்மா. அது வேற படம். நான் என்னோட படமே திங்க் பண்ணேன். நீங்க என்னோட லிப்சிங் பாத்துக்கங்க சார். ஓகே.
4 காசு சம்பாதிக்கலனாலும் சந்தோஷமா தான் 4 காசு சம்பாதிக்கலாட்டும் சந்தோஷமா தான்டா இருந்தோம். பாட்டு ஆஃப் இல்லை பண்ணிட்டு கேட்கல. சார் நீ இப்படி 4 காசுனா எனக்கு வந்து பாவமாக பதில் சொல்லும்போது 4 காசு 4 காசு இப்படின்னும் போதே பாவமாக சொல்லும்போது 4 காசு சம்பாதிக்கலாட்டி சந்தோஷமாக தான்டா இருந்தோம். அவ்வளோதான் அவ்வளோதான் என்ன அவ்வளோதான் ஜெயிச்சாச்சு. பரிசை கொடுங்க. ஓகே சார். என்ன ஓகேடா? இன்னொரு டிஃபிகல்ட்டான ஒன்று வச்சிருக்கேன், ட்ரை தான் அவன் பண்ணுங்க என்ன ஈஸியாக தான் சொல்லியிருப்பாங்க கொடு. அவ்வளோதான். இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், சீன் டீகோட் பண்ணுறது வந்துட்டு இப்போ எல்லாருமே டைரக்டர் ஆகிட்டோம், எல்லாருமே கிரிட்டிக்ஸ் ஆகிட்டோம். இந்த சீன் இப்போ இப்படி எடுத்துருந்துருக்கலாம், ஆர் இந்த சீனில் பின்னாடி வந்துட்டு மக்கு வச்சுருக்காங்க, மக்கு வந்து மண்ணு மக்கு வச்சுருக்காங்கன்ற லெவலுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ சில சீன் டீகோடிங் பண்ண போகிறீங்க. குயிக்காக போயிடலாம். நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்டாங்க. நீங்கள் இந்த சீனை வந்துட்டு உங்கள் மைண்டில் ஒரு மாதிரி எடுத்திருப்பீங்க, நாங்கள் இதை வேற மாதிரி புரிஞ்சு கன்சியூம் பண்ணியிருந்திருக்கோம். என்ன நீங்க ஆக்சுவலா இதுல இந்த விஷயத்தை நீங்க பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு டீகோட் ஒன்று சொன்னீங்க. என்ன அது சொல்லுங்க என்ன? அப்போ. நீங்க சொல்லுங்கன்ற ஒரு டைரக்டரா ஏதோ ஒரு இப்போலாம் சொல்றாங்க இல்லையா சார், நான் வந்துட்டு இப்போ மேலழகன் படத்துல வந்துட்டு அந்த அம்மி மேல அவர் உட்கார்ந்தது, அம்மி கூட நாங்க வந்துட்டு பர்பஸ்ஃபுல்லா தான் வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இந்த படத்தை வந்துட்டு உங்க கண்ணோட்டத்துல எப்படி எடுத்தீங்க? நாங்க அது ஒரு துரோகமா தான் பாக்குறோம், ஆமா அவ குத்திட்டா அப்படின்ற ஆமா, மாதிரி தான். ஆமா. நீங்களும் அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் அதுல ஏதாவது ஒரு விஷயம் எலிமெண்ட் ஏதாவது இருக்கா? எதுவும் வைக்கலையே. அவனை விட்டு போனால் கீழே விழுகுவான். இது அந்த இது எல்லாமே பிளான் பண்ணி தான் வச்சது. எல்லாமே நீங்கள் என்ன டீ கோடிங் சொல்லுங்கள். அதுதான் நாங்க பார்த்தது வந்துட்டு அவ விட்டு போனதுக்கு அப்புறம் குத்துனது வலிக்கல, அவ போனதுதான் ஆமாம் பயங்கரமா அதுதான் வலிக்குது. அதுதான். அதுக்கப்புறம் அவன் தடுக்க மாட்டான். அது வரைக்கும் அதுதான் வச்சது. அவன் குத்திட்டே இருப்பாங்க. அவ 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 தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்படியே விழுந்துடும். அவன் தான் ஃபுல்லாக அவளே பண்ணிட்டா, நீ நான் செத்துட்டேன், நீ என்ன வெறும் உடல் தான், உயிரே போச்சு, உடல் மட்டும் குத்தி ஒன்று. அதனால அவர் குத்த மாட்டார், தடுக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா அடிக்க மாட்டாதுதான் அது வந்துட்டு. வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். வாமா ஆமான்னு சொல்லும்போது அப்படி விட்ட உடனே அது பர்பஸை தான் வச்சோம். அது புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அவர் விழுகிறதையும் அப்படி தான் விழுந்தார். கையை ஊண்டாமல் விழுக சொன்னோம். ஸோ கையை ஊண்டாமல் தான் விழுந்து இங்கெல்லாம் அடி விழுந்துச்சு. அதே மாதிரி என்ன இந்த படத்தில் குத்துவாங்க சுந்தரபாண்டியனில் நான் விழுகுவேன். அதே மாதிரி விழுந்து அடித்தவனே தான் எனக்கு அப்படியே ஸ்டாராக தெரிஞ்சது. அப்போ ஸ்டாருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது ஜெய் தான். ஜெய் உன்னெல்லாம் இப்படி பழிவாங்கினே, இப்போ நான் விழுகும்போது தான் நீ எப்படி விழுந்த, அதுவும் தரையில், நானாவது மண்ணில், அவன் பாறையில் விழுந்தான். அப்போ தான் ஜெய்யை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். அடித்து கருப்பானவன் ஜெய்க்கு தான் நான் மன்னிப்பு கேட்டேன். மன்னிச்சிட்றா ஜெய், மன்னிச்சிட்றா அழகரு, நான் உன்னை இப்படிலாம் படுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சது. அது இதெல்லாம் 7 बंगलोस की तरफ निकलो. क्या? ஒரு என்ன சொல்றது, ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பர்சன் ஆர் வந்துட்டு சவுத்துலேருந்து வந்த ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்டரோட ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் உங்களோட கமிட்மெண்ட்லேருந்து இவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இந்த பர்டிகுலர் சீனு நீங்கள் வேணான்னு சொல்கிறது, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம். இது நீங்கள் என்ன டீ கோடிங் என்ன யோசிச்சிருக்கீங்க அதை ஓகே, சொல்லுங்க. நாங்கள் வந்துட்டு நீங்கள் வேணான்னு சொல்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். இதில் வேற ஏதாவது எலிமெண்ட் இருக்கா? என்ன வேணான்னா அது சுட வேணாம். அந்த மாதிரி. அதுதான் அது அவர் சுடும்போது வேணான்னு சொல்கிற அந்த அந்த தான் டீ கோடிங். இந்த படம் ஜிவிஎம் சார் மறக்கவே முடியாது. இந்த அண்ணன் கேரக்டர் தான் என்கிட்ட கேட்டார். சார் நான் வேறு படம் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் பண்ணல அப்படின்னு சொல்லி அப்புறம் போயிட்டு மறுபடியும் என்கிட்ட தான் இது வந்தது. ஒரு 5 days அப்படின்னு சொல்லி அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது. ஒரு ஸ்டைலிஷான ஒரு இது திருன்ற கேரக்டரு, ஒரு காப் அப்படின்னு அவர் சொல்லும் போதே பயங்கரமாக ஒரு காப் அப்படின்னு, ஆஹா போலீஸுன்னு வாங்க வந்து காப்புன்னும் போதே நமக்கு இதாக இருக்கும். அப்புறம் அது என்ன சொன்னீங்க அப்படின்றது. அப்புறம் இந்த சீன் எடுத்தது தனுஷ் சாரோட நடித்தது. தனுஷ் அவர்களோட நடித்தது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். அவ்வளோ அழகாக நடிப்பார். இஸ் ஆக்டர் குட், பெரிய நடிகர், நல்ல நடிகர். ஸோ அவரோட நடித்தது மறக்க முடியாத. அதுவும் இந்த ஆட்டோ நைட் சீனு இங்கே சென்னையில் தான் எடுத்தோம். அப்போ சொன்னது ஆட்டோ அப்படி தூக்கி போட்டு வரணும். அதில் வரும்போது ஆட்டோ இருக்கும், ஆட்டோ விழுந்திருக்கும், அப்படி ஆட்டோவை தூக்கி போட்டு வருவேன், ஆட்டோ மேலே போகும். அவர் வச்சதே அதுதான். வச்சோடனே மாஸ்டர் சொல்கிறாரு, சார் எப்படி சார் ஆட்டோ உங்கள் படத்தில் கௌதம் மேனன் படத்தில் ஆட்டோவை தூக்கி போடுறதா, இது வராதே சார் அப்படின்னு. எல்லாம் ஆட்டோ டக்குன்னு தூக்கிட்டு எல்லாமே லைவாக எடுத்துக்கிட்டு இருந்தார் அது வரைக்கும்.
திடீர்னு வரும்போது நான் வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆட்டோ ஒரு கையில தூக்கி அப்படி லைட்டா மேல தூக்கி போட்டு வரும். அது இதெல்லாம் வச்சிருப்போம். "அது எப்படி சார்?" அப்படின்னாங்க. அவர் சொன்னாரு, "இல்ல, இது சசி இந்த சீன்ல நடிக்கிறாரு. நான் வந்து அவர ஆட்டோக்குள்ளயே போட்டு கழுத்தறுத்தவரு. ஆட்டோ அப்படி தூக்கி போட்டு வந்தா தான் நல்லாருக்கும். ஸோ ஐ வாண்ட் டூ டூ" அது வந்து நான் அவருக்கு குடுக்குற ஒரு 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 கெஸ்ட் ரோல் வர்றாரு. இந்த கெஸ்ட் ரோல்ல அவருக்கு நான் ஏதாவது ஒரு ஆக்ஷன்ல குடுக்கணும் அப்படின்றது. இது கௌதம் மேனன் இந்த 5 நிமிஷத்துக்கு கௌதம் மேனன் பார்க்காதீங்க. இது அவர் இருக்கட்டும், சசி படமா இருக்கட்டும், அந்த அந்த 5 நிமிஷத்துக்கு மட்டும், இந்த ஃபைட்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி தான் அதில வந்தீங்கன்னா, நான் வந்து எடுத்து நான் சுட்டுருப்பேன். சுட்டு இது பண்ணி இந்த இத பண்ணியிருப்பேன். ஸோ அது மறக்க முடியாத ஒண்ணு. அவரோட வே ஆஃப் நரேஷன் அது இருக்கும். அ அவர் டயலாக் குடுத்த பிறகு படபடன்னு நான் பேசிருவேன். டப் 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 அதாவது அப்புறம் ஏன்னா இல்ல அது ஸ்லோவா பேசணும். அவரதுல ஸ்லோவா தான் பேசுவாங்க. அது அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே வருது. அப்புறம் நான் புடிச்சுட்டேன். இப்ப எங்களுக்குள்ள ஒரு சிங்க் ஆகணும் அப்படிங்கும்போது, "சார் நீங்க ப்ராம்ப்ட் பண்ணுங்க நான் பண்றேன்" அப்படின்னு. அப்போ அவர் ப்ராம்ப்ட் பண்ணுவாரு. அவர் தான் எல்லா டயலாக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராம்ப்ட் பண்ண படம் அதுதான். ப்ராம்ப்ட் அவர் சொல்லி அந்த இத வாங்கி நான் பண்ணுவேன். அப்ப அந்த டைம் எனக்கு கிடைச்சது கேப். ஸோ, அப்ப கரெக்ட்டா இருந்தது. 2 பேருக்கு சிங்க் ஆச்சு. இது ஓகேன்னாரு. அப்ப இப்படியே பண்ணிடுவோம் படம் ஃபுல்லா. அவர் வார்த்தை சொல்லுவாரு. அ அத நான் சொல்லுவேன். சொல்லி அப்படி சொல்லி தான் நடுவுல பண்ணுவேன். ஒரு மூச்ச விட்டு பேசுவாங்க பேசுறது அவங்கல்ல. அந்த இது. ஓகே, சூப்பர் சார். ஸோ இதுல நீங்க வந்துட்டு ஜிவிஎம் சாரோட ஒர்க் பண்ணீங்கன்றத தாண்டி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு டைரக்ஷன் அண்ட் அந்த ஒரு டெபிக்ஷன் ஸ்கில்லோட நீங்க ஒர்க் பண்ணீங்க இதுல. அதுல வந்துட்டு இந்த விஷயம் எப்படி இப்படி எடுக்குறாங்கன்ற மாரி நீங்க ஒரு வியந்த ஒரு விஷயமா உங்களுக்கு அந்த இடத்துல கனெக்ட்டே ஆகாத ஒரு அந்த ஒரு டைரக்ஷன் ஸ்டைலே வேற இல்லையா? ஸ்டைலிஷாவோ என்னமோ. உங்களோட பேட்டர்ன் இல்லன்றது வந்துட்டு அங்க ஏதோ ஒரு நீங்க வித்தியாசமா ஃபீல் பண்ணி ஒரு அப்ரிஷியேட் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அந்த அவர் படத்துல? தான் அப்ரிஷியேட் பண்ணுவாரு. நமக்கு அந்த பழக்கமே வராது. அவர் ஒரு ஒரு ஷாட்டுக்கும் தேங்க் யூ, சூப்பர், தேங்க் யூன்றுவாரு. என்னடா தேங்க் யூலாம் சொல்றாரு. நம்ம ஒண்ணுமே பண்ணல. சாதாரணமா தான் பண்ணோம். அது எனக்கு மட்டும் பண்ணல. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவர் ஒரு ஷாட் முடிஞ்ச பிறகு அவங்கள பாராட்ட தவறவே மாட்டாரு. சூப்பர், தேங்க் யூ அப்படின்னுவாரு. ஸோ அது அவர்ட்ட கத்துக்கிட்டேன். அவர் தான் எங்கள பாராட்டியிருக்காரு. அவர் தான டைரக்டர். ஓகே. இதுல வந்துட்டு எனக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த அந்த கேரக்டர் ஏன் ஒரு பிசிக்கலி சேலஞ்சுடு அந்த ஒரு விஷயத்துலேருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ப நீங்க டெபிக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களா? பிளஸ் இந்த பர்ட்டிகுலர் சீன்ல ஏன் ஒரு ஒரு லுங்கில இது பண்ணி இது பண்ணணும்? ஏன்னா, இது ரொம்ப ஒரு வயலன்ட்டா நம்ம எல்லாமே கத்தி எடுத்து அறுக்கிறது அந்த மாரி தான். பட் அந்த ஒரு சின்ன விஷயத்த கூட ஆயுதமா மாத்தணும்னு நெனச்சீங்களா? என்ன டெபிக்ஷன் இதுல? அ எல்லார் இதுலயும் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஒரு பையன் இருப்பான். ஒரு நண்பனா எப்போதும் இருப்பான். ஆனா, அவன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் தான். மனநல அவன் தான் தைரியமான ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருப்பான். எல்லா ஒரு நட்பு வட்டாரத்திலயும் அப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனா, அவங்க அவ்வளோ மன தைரியத்தில அவங்க பயங்கரமா இருப்பாங்க. ஸோ, அப்படிதான் இந்த கேரக்டர் வச்சேன். டும்கான் கேரக்டரு பேரு. இந்த இதில அவனோட இயலாமை தான். அவனால என்ன முடியும்? நாங்கலாம் சண்டை போடுவோம். அவனால எதுவுமே முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த சோடா பாட்டில கையில அவனால முடிஞ்சது அதான். எடுத்து அவன் அடிக்க முடியாது, சண்டை போட முடியாது. ஆனா நாங்க அடிக்க முடியும். அப்போ எங்களுக்கு உதவணும்னு தான் வருவான். அவனால முடிஞ்ச உதவி. முடியாதம்போது அவன் கல்ல தூக்கி எறிஞ்சிட்டு இருப்பான். இன்னொன்னு வச்சிருப்பான். அது வந்து அவனோட இயலாமை. இயலாமையில அழுதுகிட்டு, என்னால முடியல என் நண்பன காப்பாத்த முடியலன்ற அந்த இதில தான் இருப்பான். இத வச்சு பண்ணோம். இது ஆக்சுவலா அந்த ஃபைட் மாஸ்டர் எடுக்கும்போது, அவர் வழக்கமா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. என்னன்னா, இதில போய் விழுகுவோம். அப்படி அப்படி எடுக்கும்போது, அது எனக்கு உடன்பாடு இல்ல ஃபர்ஸ்ட்டு. நான் என் கேமராமேன்ட்ட சொன்னேன், "லைட்டு போயிருச்சுன்னு சொல்லு. நாளைக்கு வந்து வேற எதா எடுப்போம். நான் இந்த மாரி ஃபைட் எடுக்கல. நான் தெரு ஃபைட்னா, எங்க ஊர்ல இருக்கிற மாரி ஒரு ஃபைட் லைவா பண்றோம். இது வந்து சினிமா ஃபைட் மாரி இருக்கு" அப்படின்னு. லைட்டு போச்சுன்னோனே கதிர் சொன்னான், "லைட்டு போச்சா? ஏன்டா 4 மணி ஆகுது. இன்னும் லைட் இருக்கு. நான் லைட்டு போச்சுன்னா, அந்த ஆளு என்ன நெனப்பாரு? எனக்கு சினிமா தெர்ல. நீலாம் கேமராமேனா நெனப்ப." "அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்ல மாட்டேன். நீ இது சொல்லுன்னேன்." அந்த நிழலா இருக்கும்போது லைட் போச்சுன்னோனே, "சார் 4:30 மணி தானே சார் ஆகுது. லைட் இருக்கே சார்ன்னாரு." "இல்ல சார், இந்த இடத்துல ஷேடோ விழுகுது. அ கேன்சல்ன்னோனே." இப்ப இப்ப நாங்க கொரியோகிராஃப் பண்ணோம். என்ன பண்ணோம், "இனி வந்து கம்போசிங்கே கிடையாது. நீ வந்து தோள்ல கேமராவ எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். நீ தோள்ல வச்சுக்கோ. என்ன நடக்குதோ அத எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் கீழ விழுந்திருப்போம். கீழ விழுந்தோனே என் கையில ஒரு வாளி கிடைச்சது. வாளிய வச்சு இதில நீங்க இன்னும் இதுக்கு முன்னாடி எடுத்தோம் வாளிய வச்சு வர்ற ஃபைட்டர்ஸ்லாம் அடிக்க ஆரம்பிச்சோம். நிஜமாவே அடிக்க ஆரம்பிச்சோம். நீங்க படம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் என்கிட்ட ஓடி வந்தவங்க வாளிய வச்சு எடுக்கணும். என்கிட்ட இல்லாம ஜெய் கிட்ட ஓடுவாங்க.
நான் ஜெய்கிட்ட போகிறவங்களாம் பிடிச்சி வாளியில் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ சொன்னாங்க, சார் டைரக்டர் வந்து வாளியில் நிஜமாவே அடிக்கிறாரு, இந்த வாளி எப்படியாவது பிடிக்கணுங்கன்னு ஃபைட் மாஸ்டர் சொன்னோன்னே, சார் நீங்கள் போய் வாளி அப்படி கொடுப்பீங்க சார், அவர் எடுத்துக்குவார் சார், வெறும் வாளி இல்லாமல் வருவீங்கன்னு. எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த வாளியை எடுத்துட்டாங்க. சரி சார் அப்படின்னேன். அடுத்து என்ன சார்? அடுத்து என்னென்னா, சோடா பாட்டிலில் கைலிக்குள்ளே வச்சு அடிக்கிறாங்கன்னு. சோடா பாட்டிலா ஃபைட்டர்ஸ் பண்ண, அதுக்கு வாளியே பரவாயில்லையே, இதில் வாங்கியிருக்க மாட்டோமேன்னு அப்புறம் தான் சோடா பாட்டில் இந்த சீனை நாங்கள் க்ரியேட் பண்ணி பண்ணோம். அப்படி தான் இந்த சீன் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த படத்துல யூஸ் பண்ண அந்த வெப்பன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப சாதாரணமா ஒரு ஒரு கிராமத்து சைடுல ஒரு டீ கடையிலயோ, இல்ல நம்ம வீட்டு அந்த முத்தத்துலலாம் கிடைக்கிறது, இந்த வெளியில இருக்கிற இந்த வாளி ஆகட்டும், சோடா பாட்டில் ஆகட்டும், இதுவரைக்கும் நம்ம சினிமால பார்த்ததெல்லாம் உருட்டுக்கட்டை, ரொம்ப ப்ராப்பரா அந்த தர்மக்கோல்ல பெயிண்ட் பண்ணி அந்த மாரி தான் நம்ம பார்த்துருக்கோம். கத்தியோட அந்த வகையறா கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப் டவுன் சவுத் ரூட்டடா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி தான் இந்த அதை இதெல்லாம். பிளான் பண்ணோம். அதெல்லாம் ரியல் கத்தி. ஒருத்தர்கிட்ட கத்தி வாங்க போகும்போதெல்லாம் சொன்னார், இது என்னோட ராசியான கத்தி, இத்தனை பேரை அப்புறம் நான் ஒன்று எடுப்பேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு அப்படி வந்தது. கொலகாரங்க கூட கிட்டலாம் அவர் போய் தண்டனை வாங்கிட்டு பட்டுலாம் தண்டனை முடிஞ்செல்லாம் வந்துட்டார். அதுக்காக கொலகாரன்ட்ட போய் திருடட்ட அப்படி அவர் சொல்லும்போது கொடுக்கும்போது இது ராசியான கத்தின்னு அவர் அதுக்காக கொண்டாந்து கதை கூட சொல்லியிருக்கலாம். ஓகே, அவர் சொல்லி இது என்னோட ராசியான கத்தி, நான் இத்தனை பேர் இது பண்ணிட்டு தண்டனை முடிஞ்சு வந்திருக்கேன் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த ரியல் கத்தியெல்லாம் வாங்கியிருக்கோம். அந்த அதெல்லாம் வாங்கி அப்படி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி தேடிலாம் எப்படி அலைஞ்சிருப்பீங்க? ரொம்ப மெனக்கெடுதல் இருந்ததா யார் சுப்பிரமணியம் யார் அவர்களுக்கு? வீட்டில் வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி கத்திகள் தான் வாங்கினோம். நாங்கள் வந்து படத்துலனா ஒரே மாதிரி இருக்கும். மதுரையில் வச்சுருப்பாங்களே, இவங்ககிட்டலாம் வச்சுருப்பாங்க, வீட்டில் வச்சுருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க, இதில் பத்திரமா வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்து அதே மாதிரி டம்மியும் செஞ்சுட்டு, அந்த கத்தி திருப்பி கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எங்களுக்கு ராசியானதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டோம் அது. அண்ட் அண்ட் உங்களோட லொகேஷன் ஃபெக்சிங் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா, நான் பார்த்ததுல ரொம்ப வித்தியாசமான ஒரு லொகேஷன். ஒரு 2, 3 படத்துல தான் வந்திருக்கு. ஒரு சைடுல அந்த கார்னர்ல சாக்கடை ஓடிட்டே இருக்கும். அத தாண்டி அந்த சைக்கிள்ல வந்து அவர் டர்ன் பண்ணுவாரு. இந்த வீடெல்லாம் கூட வந்துட்டு இந்த ரோ ஹவுஸே வந்துட்டு ரொம்ப ரூட்டடா இருக்கும். அந்த ரோ ஹவுஸ்லாம். அந்த லொகேஷன்லாம் எப்படி தேடுனீங்க? அந்த பாறை மேல திடீர்னு போய் சேர்றதே வந்துட்டு பாறை மேல அந்த ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு 4 மரம் அதெல்லாம் எப்படி இல்லை, ஒரு தேடுறீங்க? படம் அப்படின்றது வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்னா லொக்கேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கதைக்கு வந்து லொக்கேஷன் அமைஞ்சிட்டாலே அது கொஞ்சம் இது பண்ணும். லொக்கேஷனே கதையை பாதி கதையை சொல்லும். அப்போ லொக்கேஷனுக்கு நம்ம வந்து ரொம்ப பார்த்துராத, யாரும் பண்ணிராத ஒரு லொக்கேஷன், புதுசாக ஒரு லொக்கேஷன் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி போகிறது எந்த படமாக இருந்தாலும் முக்கியம். அப்போ என்னுடைய முதல் படத்தில் அந்த லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து திண்டுக்கல்ல எடுத்தது. பழைய கடைகள்லாம் அங்கே இருந்து தேடி அங்கே வந்து நாங்கள் சின்னாலப்பட்டி, இது ஊர் ஒரு கிராமம் திண்டுக்கல், அங்கே இன்னும் ஸ்ட்ரீட் மாறாமல் இருந்தது. அதை நாங்கள் பயன்படுத்தினோம். ஒன்றா இலை கோடு போட்ட ஒன்றா எந்த சட்டை போட ஒட்டி. இந்த இது இது எதுக்கு நான் இப்போ இது சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்துட்டு இந்த படத்துல பயங்கரமா வந்து செட் ஆச்சு. உங்களோட சட்டை ஆகட்டும், உங்க ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அது வந்துட்டு பிளான் பண்ணி இந்த படத்துல வந்துட்டு ஒரு ஹீரோவா உங்கள எலிவேட் பண்றதுக்காகவே வச்ச ஒரு விஷயமா? இல்ல எப்படி? இல்லை, அது டைரக்டரும் கேமராமேனும் பிளான் பண்ணுது. பிரபுவும் இதில் ஷர்ட்டெல்லாம் இந்த மாதிரி செக்டு, இந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு தான் போடணும்னு அவங்க படம் ஆரம்பிக்கும் போதே, இந்த படத்தில் தான் நான் அதிகமான ஷர்ட்லாம் நிறையா போட்டிருப்பேன். அப்போ அவங்க பண்ணும்போதும் பிரேம் கேமராமேன், இதுக்கு வந்து பிரேம், நாங்கள் தான் போய் காஸ்டியூமரோட நாங்கள் தான் போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி, நான் டைரக்டரு, கேமராமேனு, காஸ்டியூமர் போய் அங்கங்கே போய் எந்த ஊர் போனாலும் அங்கே பர்ச்சேஸ் இருக்கும், எல்லாமே வச்சோம். இதுக்கப்புறமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மதுரையிலையும் அந்த பக்கத்து ஊர்லேயும் சுந்தரபாண்டியன் சட்டைன்னு, அது அதுக்காக தான் இது. சுந்தரபாண்டியன் சட்டைன்னு விற்றாங்க. சுந்தரபாண்டியன் சட்டை இங்கே கிடைக்கும் அப்படின்னு மதுரையில் இங்கெல்லாம் அந்த டைம் விற்றது இது இருக்கும். ஸோ அந்த ஷர்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு. அது அந்த ஒரு செயினோட அந்த ஒரு அந்த கையில செயின் வந்து ஒரு அது என்னுடைய நண்பர் டிஸ்னின்னு இருக்கார், அவரோட செயின் அவர் போட்டிருப்பார். அவருக்கு வேறு வாங்கி கொடுத்துட்டோம். அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு ருத்ராட்சமும் ஒரு இதுவும் சூலாயுதமும் இருக்கிற ஒரு செயினாக வந்தது. சுந்தரபாண்டியன் அப்படின்றனால அவர் அப்போ வீட்டுக்கு வரும்போது என்னை பார்க்கணும்னா அந்த செயின் கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி செயினை செய்ய சொல்லி நாங்கள் பண்ணோம்.
இது வந்துட்டு இந்த கேரக்டர் ஸ்கெட்சே வந்துட்டு உங்களோட பாட்டி ஆல்வேஸ் வந்துட்டு கேர்ள்ஸ் ஆன்டிஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு சுற்றி நிற்பாங்க, பாட்டிஸ் அந்த பாயாக இருப்பீங்க நீங்கள் இதில் வந்துட்டு உங்கள் லுக்ஸு அதெல்லாம் தாண்டி அந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஒரு பேம்பர்டான ஒரு கிட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு வளர்ந்துருப்பீங்க. அந்த ஒரு லேசினஸ், அந்த ஒரு மெதப்புத்தனம் வந்துட்டு உங்களோட கேரக்டர்லேயும் எல்லா பிளேசஸ்லேயும் ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு கன்வே பண்ணணும்னு நினச்ச மெசேஜுமா? இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? ஆர் ரியல் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வளர்க்கப்பட்டிருக்கீங்களா? அந்த ஒரு விஷயமே எங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட்டி செல்லம் தானா? எப்போவுமே உங்களை ஊட்டி விடுறது, மடியில் இல்லை, படுத்துக்கிறது? பாட்டி செல்லம் தான். அது எப்போதுமே வளரும்போது கிராமத்தில் வளர்ந்தனால பாட்டிகள் செல்லம் இருக்கும். பட் இந்த கதையோடு வரும்போது அது நமக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டோம். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த தான். இந்த இந்த படத்தில் வந்துட்டு ஃபேமிலி செம்ம சப்போர்ட். அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளோ சார் சப்போர்ட்? இல்லை, எல்லாருமே எல்லா இதுலேயும் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலாட்டி நம்ம சினிமாக்கே வந்திருக்க முடியாது. இப்போ வரைக்கும் சினிமா வேறு, ஃபேமிலி வேறுன்னு அந்த டிஃப்ரென்ஷியேட்டு அவங்க இதுக்குள்ளே வர்றதில்ல. நம்மளும் சினிமாவும் அங்கே கொண்டு போகிறதில்ல. ஸோ அந்த விதத்தில் நான் சப்போர்ட்டாக. Title sponsors Max Gold. Cash for gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Present Sasikumar's Fans Festival. Supported by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. பெக்யூரா அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின் நோ சர்ஜரி. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். சத்யா, உங்கள் சத்யாவில் இப்போது ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை. ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி. வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ்.